ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நல்ல நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஜீவிய சரித்திரத்திலே அவர் பட்ட பாடுகள், சிந்திய இரத்தங்கள், தியாக அன்பினுடைய வலிமை, இவைகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்முடைய ஆரம்ப தியானத்திற்கு நான் வைக்க விரும்புகிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த கடவுளின் வார்த்தை ஆன திருமறையிலே நாம் படிக்கிறோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11, 14 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜீவனோடு இருப்பதற்கு இரத்தம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இரத்தம் கரைபடுகிறது. ஆகவேதான் பாவமற்ற பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த இரத்தமாக ஆண்டவர் நீதிபரராக, பாவம் இல்லாதவராக, குற்றமற்றவராக வாழ்ந்ததினாலே, பரிசுத்தராக வாழ்ந்ததினாலே, தம்முடைய இரத்தத்தை, நம்முடைய பாவத்தை மீட்கும் பலியாக அவர் சிந்தினார். அந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. இரத்தம் பேசுகிறது. என்ன இரத்தம் பேசுகிறது? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். ஆபேல் என்ற மனிதனை குறித்து நாம் படிக்கின்றோம். ஆபேலை காயின் கொலை செய்து விடுகிறான். ஆபேலுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. அந்த சிந்தப்பட்ட இரத்தம் பூமியிலிருந்து அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேல் என்ற மனுஷ இரத்தம் அது பூமியிலிருந்து தேவனை கூப்பிடுகிறது. எதற்காக கூப்பிடுகிறது? என்னுடைய இரத்தத்தை சிந்தியவனை பழிவாங்கும் என்று கூப்பிடுகிறது. அருமையானவர்களே, ஆதியிலே இருந்த பிரமாணம் அதைத்தான் சொல்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்று ஆதியாகமம் 9:6 எழுதப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணமும் என்ன சொல்கிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிவாங்குதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனுஷ இரத்தம் என்ன செய்கிறது? பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று உயரத்தில் இருக்கிற தேவனை கூப்பிடுகிறது. ஒரு இரத்தம், மனுஷ இரத்தம். இரண்டாவது, இன்னொரு இரத்தத்தை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இங்கே ஒரு இரத்தத்தை பார்க்கிறோம், ஊழியக்காரருடைய இரத்தம். தேவ வசனத்தை சொன்னதினாலே, தேவன் தங்களுக்கு செய்த நன்மையை சாட்சியாக அறிவித்ததினாலே, நற்செய்திக்கு விரோதமானவர்களாலே கொல்லப்பட்டவர்களுடைய இரத்தம் கடவுளுக்கு அருகிலே, பலிபீடத்தின் அருகிலே நின்று, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஊழியம் செய்தோமே, வா என்று சொன்னீர்,
உம்முடைய அழைப்பை கேட்டு வந்தோம், பிரசங்கித்தோம், எங்களை கொன்று விட்டார்களே, எங்களுடைய காலத்துக்கு முன்பதாகவே நாங்கள் மரித்து விட்டோமே, எங்களுடைய இரத்தத்திற்காக நியாய தீர்ப்பு செய்யும் என்று சொல்லி பலிபீடத்தின் அருகிலே, கடவுளுடைய அருகிலே இருந்து மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், நியாய தீர்ப்பு செய்தார், இரத்தத்திற்காக, ஊழியக்காரனுடைய இரத்தத்திற்காக பழி வாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இரத்தம் மனுஷ இரத்தம், மனுஷ இரத்தம் சொல்லுகிறது பழிக்கு பழி வாங்கும் என்று. இரண்டாவது இரத்தம் ஊழியக்காரனுடைய இரத்தம், ஊழியக்காரனுடைய இரத்தம் நியாய தீர்ப்பு செய்யும் என்று சொல்லுகிறது. ஆனால் மூன்றாவது இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் இல்லாதவராக, நீதிபரராக, பரிசுத்தராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவருடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. இந்த உலகத்திலே அவர் என்னெல்லாம் நன்மை செய்தார்? நிறைய நன்மைகளை செய்தார். அவைகளை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். 3 அவைகளிலே ஒரு சிலவற்றை மட்டும் நான் பிரித்து சொல்கிறேன். ஒன்று, இயேசு செய்த நன்மை. இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அல்லவா, அவர் செய்த நன்மை என்ன தெரியுமா? வியாதியா இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார். எருசலேமிலே பெதஸ்தா என்ற குளம் இருந்தது, 5 மண்டபம் இருந்தது. அந்த 5 மண்டபத்திலே அங்கவீனம், வெளியே தெரியக்கூடிய வியாதி உடையவர்கள், அங்கவீனர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே ஒரு தேவதூதன் இறங்குவான், குளத்தை கலக்குவான். யார் முதலாவது இறங்குகிறார்களோ, என்ன வியாதி இருந்தாலும், என்ன அங்கவீனம் இருந்தாலும் அவன் சுகமடைவான். அது அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும் கிடைத்தது. அருமையானவர்களே, 38 வருடமாய் அந்த இடத்திலே ஒரு மனிதன் காத்திருக்கிறான். குளம் கலக்கப்படும் போது இவன் எழும்பி போவதற்கு முன்பதாக மற்றொருவன் இறங்கி விடுகிறான். ஆகவே 38 வருடமாக காத்திருக்கிறான். அருமையானவர்களே, பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் மெர்சி என்று பொருள். அங்கே ஒரு மனிதனுக்கு 38 வருடம் இரக்கம் கிடைக்கவில்லை. ஒருவேளை இந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள் ஒரு ஜெனரேஷன் கேப் என்றால் 30 ஆண்டுகள் சொல்லுகிறார்கள். ஆக ஒரு சந்ததி அப்படியே அந்த இடத்திலே கழித்திருக்கிறான். அந்த மனிதனை இயேசு தேடி வந்தார். அருமையானவர்களே, நன்மை செய்யும்படி இயேசு தேடி வந்தார். அவனை பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வருடமாக வியாதியாயிருந்த அந்த மனிதன் உடன்தானே சுகமடைந்தான். இயேசு அப்படி வியாதியஸ்தர்களுக்கு சுகமளித்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவரிடத்திலே வந்த எல்லாரும் சுகமானார்கள். அருமையானவர்களே, இயேசு இந்த நன்மையை செய்தார். இரண்டாவது, இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் மத்தியிலே இன்னொரு அதிகாரம் இருக்கிறது, அந்தகாரத்தின் அதிகாரம். பிசாசினுடைய பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து நன்மை செய்தார். மத்தேயு நற்செய்தி நூலிலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வாலிப மகன், அவன் பெற்றோருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இவன் வருவான், நமக்கு ஒரு நல்ல பெயரை தருவான், நல்ல காரியங்களை செய்வான், சமூகத்திலே உயர்ந்தவனாய் இருப்பான், நம்மை வாழ வைப்பான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பிசாசு, அந்த வாலிபனுக்குள்ளே, இளைஞனுக்குள்ளே, அது என்ன செய்தது? அவனை தீயிலே கொண்டு தள்ளியது. வாழ வேண்டிய ஒரு மனிதனை, பெற்றோரை வாழ வைக்க வேண்டிய ஒரு மனிதனை அழிக்கும்படி தீயிலே தள்ளியது, தண்ணீரிலே தள்ளியது. ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அந்த இளைஞனுக்குள்ளே இருந்த பிசாசை அதட்டினார். அது அவனை விட்டு போய்விட்டது. அந்த இளைஞன் சொஸ்தமானான். அருமையானவர்களே, இந்த இயேசு பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்து நன்மை செய்தார். ஆகவேதான் அவருடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாய் இருந்தது. இன்னும் நான் சொல்லட்டும், ஒரு சமயத்தில் பாவத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். நியாய பிரமாணம், த லா,
ஆதியிலே ஆண்டவர் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்திலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது பிரமாணம், சட்டம். ஆகவே இயேசுவிடத்திலே அந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் கொண்டு வந்த கல்களை எல்லாம் அங்கே போட்டுவிட்டு ஒவ்வொருவரும் சென்று விட்டார்கள். கடைசியாக இயேசு இருக்கிறார், அந்த பெண் அங்கே இருக்கிறாள். அந்த பெண் நினைத்தாள், இயேசு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவளை பார்த்து சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ என்றைக்கு நீ பாவி என்று உன்னை உணர்கிறாயோ அன்றைக்கே உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, அன்றைக்கே உனக்கு தண்டனையிலிருந்து விலக்கு இருக்கிறது. இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவை, சமாதானம் தேவை, நிம்மதி தேவை. இதற்காகத்தான் பிதாவுடைய சமூகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று நன்மையானவைகளை பேசுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய சரீரம் உழுத நிலம் போல அடிக்கப்பட்டது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, விழாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டது. அவருடைய சரீரத்தின் இரத்தமெல்லாம் ஒரு எண்ணெய் செக்கில வைத்து ஆட்டக்கூடிய பொருளை போல நசுக்கப்பட்டு எல்லா சொட்டு இரத்தமும் சிந்தினார். அந்த இரத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? துடியாய் துடிக்கிறது, நன்மையானவைகளை பேசுகிறது. என் மகன் என் மகள் வாழட்டும், ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் இருக்கட்டும் என்று நன்மையானவைகளை பேசுகிறது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசு, துடியாய் துடிக்கிற அந்த இயேசுவை, அவர் சிலுவையிலே மொழிந்த அந்த வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, அவருடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. தன்னை அடித்தவர்களுக்கு, தனக்கு முள்முடி சூட்டியவர்களுக்கு, தன்னை குற்றவாளிகள் மத்தியிலே சிலுவையிலே அறைந்தவர்களுக்கு, அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர்தான் மெய்யான பஸ்காவாக நமக்கு மரித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் ஒரு புது உடன்படிக்கையை கடவுளுக்கும் நமக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடையதான கல்வாரி சிலுவையிலே அவர் மொழிந்ததான 7 வார்த்தைகளின் முதல் வார்த்தையை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் இருக்கிறதான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, மன்னிப்பு இந்த உலகத்தில் மிகவும் அவசியமானதும், இந்த உலகத்தில் மறுக்கப்படுவதும் இந்த பெரிய காரியம் மன்னிப்பு. மன்னிப்பு என்று சொன்னாலே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, அல்லது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அல்லது எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. இதற்கு மிக மிக அவசியம். நம்முடைய உலகத்திலே ஜனங்கள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் இருப்பதற்கு மிகவும் அவசியம் மன்னிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு, மத்தேயு சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, 70 தரம், அதாவது கவுண்ட்லெஸ் டைம். ஆண்டவர் சொன்னது மட்டுமில்ல, அதை செய்து காட்டினார். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற இந்த உறவிலே பிணக்கு வரும் பொழுது செய்ய வேண்டியது என்ன?
ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மன்னிப்பை மனுக்குலத்திற்கு ஈவாக கொடுத்தார். இந்த மன்னிப்பின் நிமித்தமாய்தான் இன்றைக்கும் மனித குலம் தழைத்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. மன்னிப்பு, பெரிய பெரிய குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது சில முக்கிய நாட்களிலே. அந்த மன்னிப்பினுடையதான மாட்சிமை, அதனுடைய அந்த பெரிய காரியம், அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மன்னிப்பை உணராமல் மறுபடியும் அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசமடை. சில நேரத்தில் மன்னிப்பை நாம் உதாசீனப்படுத்தி விட்டோம் என்றால் சகாயம் என்று சடுதியில் நாசம் உண்டாகி விடுகிறது. இயேசு சொல்லுகிறார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆகையால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அறியாமல் செய்வதை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறார்கள். சில ஆலயத்தை உடைக்கிறார்கள், சில ஊழியர்களை துரத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். ஊழியத்திலேயே பார்த்தோம்னா, சபைக்குள்ளேயே பார்த்தோம்னா தேவையில்லாத காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி நடக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அந்த குணாதிசயம் மாறி பழி வாங்குகிற காரியம் வந்து விடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடே அன்று, புனித வெள்ளி அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் அனுசரிக்கிற இந்த அருமையான நாளிலே நாம் மன்னிக்கிற குணாதிசயத்தை பெற்றுக்கொள்வோமா? இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என் ஜனம் அறிவில்லாமையினால் கெட்டு போகிறார்கள். அறியாம செய்கிறாங்கப்பா. எப்போ சொல்றார் தெரியுமா? அவரை கல்வாரி சிலுவையில் அடித்து அவரை குற்றியும் கொலை உயிருமாக சோதனை தொங்க விட்டிருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும். நம்ம ஒரு ஆள் திட்டார்னா உடனே நான் யார் தெரியுமா? இல்லை, மன்னித்து விடுவோம், மன்னித்து விடுவோம். நான் ஒன்றும் மன்னிக்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது. இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகள். மன்னித்து விடுங்கள். இறங்கி போறதுல தப்பே இல்லை. சர்ச்சில் அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. மன்னித்து விடுவோமே, நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த முதல் வார்த்தையை நீர் கல்வாரி சிலுவையிலே சொன்னது மாத்திரம் அல்ல, நீர் சொன்னதை ஆண்டவரே நீர் வாழ்ந்து காட்டினீரப்பா. எவ்வளவோ மன்னித்த ஆண்டவரே, ஸ்தோத்திரமுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை நீர் மன்னித்தீர். ஆண்டவரே, உம்மை யாரென்றே தெரியாது என்று சொன்ன பேதுருவை கூட நீர் மன்னித்து அன்போடு அணைத்து கொண்டீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு அன்பின் மாட்சிமையான மன்னிப்பு என்கிற குணாதிசயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியினுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கல்வாரி சிலுவையினுடையதான விடுதலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அன்பு, ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலும் கிராஸ் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த நாள், புனித வெள்ளி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளிலும் அத்தனை ஆலயங்களிலும் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தருணம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்புக்குரியவர்கள் ஒருவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் கடைசியாக பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் உற்று கவனித்து கேட்போம். மாத்திரமல்ல, அவர்கள் கடைசியாக அந்த பேசுகிற வார்த்தைகளை வாழ்க்கையில கை கொள்வதற்கு மிகவும் பிரயாசப்படுவோம். நமது அன்பு ஆண்டவர்
இந்த மரண தருவாயில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் அவர் பேசின 7 வார்த்தைகளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கிராஸ் டிவி நேயர்களாகிய நாமும் இன்றைக்கு அந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைத்தால் உருகாத மனமும் உருகி போகும், உடையாத நெஞ்சமும் கூட அது உடைந்து போகும். ஏனென்றால் ஒரு மனிதனும் இதுவரையிலும் படக்கூடாத ஒரு பாடுகளையும் வேதனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்டார். எனவே அந்த அன்பு தெய்வம் பேசின வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கரையாத மனமும் கூட கரைந்து போகும் ஆண்டவரே. உடையாத உள்ளங்கள் கூட உம்முடைய பாடு மரணங்களை நினைத்தால் அது உருகி போகும் ஆண்டவரே. என்னே உம்முடைய அன்பு. நன்றி அப்பா. உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம். இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இந்த இகத்தில் அழிகின்ற ஆத்துமாக்கள் அநேகம். ஆனால் பாவங்களை வெறுக்கிற ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார். இவன் மனம் திரும்பி விட மாட்டானா, இவள் மனம் திரும்பி விட மாட்டாளா என்கிற ஏக்கம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா, இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா, பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு இரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காது கண்கள் வலியாது கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தில் பேசின முதல் வார்த்தையை கேட்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் பேசின 2வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் 43வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கள்ளனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று சொல்லி. பரதீசுனா முதலாவது நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். பரதீசுனா என்ன? இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த இரண்டாவது வருகை வரையிலும் அவர்களுடைய ஆத்துமாவானது இளைப்பாறக்கூடிய ஒரு இடம்தான் பரதீசு. ஹல்லேலூயா. பரதீசு என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். அது எதுவரையிலும் இளைப்பாறுதல்னா, இயேசு கிறிஸ்து மணவாளனாய் மீண்டும் வரப்போகிறார். அவரை சந்திக்கிற வரையிலும் இந்த ஆத்துமாக்கள் அப்படியே இளைப்பாரி கொண்டிருக்கும். மரித்தவர்களுக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஆர்ஐபி அப்படின்ட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆர்ஐபி அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ். அப்படின்னா ஒரு ஆத்மாவானது அது அமைதியான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறது என்பதாய் அர்த்தம். மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம்தான் பரதீசு. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். கவனமாய் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், இன்னும் ஒரு சில நிமிஷங்களிலே நான் மரிக்க போகிறேன். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் பிறந்தது, ஆண்டவர் வளர்ந்தது, ஆண்டவர் ஊழியம் செய்தது, ஆண்டவர் மரித்தது, ஆண்டவர் உயிரோடு எழுந்தது, மீண்டும் வரப்போகிறது, எல்லாம் பிதாவினால் திட்டம் பிளானிங், எல்லாம் தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிளான். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், இன்னும் ஒரு சில நிமிஷங்களிலே நான் மரிக்க போகிறேன். மரித்த நான் பரதீசுக்கு செல்ல போகிறேன், மூன்றாவது நாளிலே உயிரோடு எழும்ப போகிறேன் என்று கூட இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தன் ஊழியம் செய்த நாட்களிலே சீசர்களுக்கு இதை மிக தெளிவாக ஆண்டவர் அறிவிக்கிறார். இப்பொழுது அவர் பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத சுத்த கண்ணர் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. பாவம் அறியாத அந்த சுத்த கண்ணர் மரித்த பின்பு பரதீசுக்கு போவது, அவருடைய ஆத்துமா இளைப்பாற போகிறது நன்றாக தெரியும். ஆனால் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறாரே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அவன் யார்? அவன் கள்ளன், சமுதாயத்திலே குற்றம் செய்தவன், தான் செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவன். பரிசுத்தவான்கள் செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த கள்ளன் எப்படி போக முடியும்? இந்த பரிசுத்தமுள்ள இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். என்ன நடந்ததுங்க? இங்க என்ன நடந்தது? ஒரு காரியம் நடந்தது. என்ன? தான் மரணமடைய போகிறேன் என்று சொல்லி அந்த இரண்டு கள்ளனில் ஒரு கள்ளனுக்கு நன்றாக தெரியும். அவன் தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். தான் பாவி, நான் பெரும் பாவி, என் பாவத்திற்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட அவன் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் உண்டு. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் உண்டு. அந்த மரணம் அடைய போகிற கடைசி தருணத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய வருகையில உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். கவனமாய் கேளுங்கள் தேவ பிள்ளைகளே, அத்தனை வருடமாய் செய்த, சமுதாயத்தில் பல குற்றங்களை செய்த அந்த குற்றவாளி அந்த கடைசி நேரத்திலே, மரணமடைய போகிற அந்த கடைசி தருணத்திலே தன் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறான். தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை அவன் எதிர்பார்க்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் மரித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் எனக்கான ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவனுக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சகாயத்தை கேட்கிறான், இரக்கத்தை கேட்கிறான், மன்னிப்பை வேண்டி நாடுகிறான். கள்ளன் பல வருடம் செய்த பாவத்திற்கு ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த நேரத்திலே சொல்லுகிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனை, சகோதரா, சகோதரி, ஒருவேளை பல வருடமாய் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த பாவத்தை விட முடியாதபடி நீங்கள் பல விதத்திலும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். பல வருடம் செய்த அந்த பாவத்திற்காக அந்த கள்ளன் முழுமையாய் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்ட அந்த ஒரு நொடி பொழுதுல அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் செய்த பல வருட பாவம், நீங்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவரிடத்தில் நான் பாவி என்று ஒத்துக்கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான். உண்மையான மனம் திரும்புதல் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? தன் பாவி என்பதை குறித்ததான மனஸ்தாபம். இது முதல் பகுதி. அதற்கு பின்பு தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மனிதன் அறிக்கை செய்கிறான். இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அது என்ன அப்படின்னா, அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். இந்த புனித வெள்ளி தினத்தன்று ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பல வருஷமா சில பாவங்கள்ல சிக்கி இருக்கலாம். அநேக பாவங்களை விட்டுவிட்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? உண்மையான ஒரு மனம் திரும்புதல். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான். வாருங்கள், கிருபாசனத்தண்டைக்கு தைரியமாய் ஆண்டவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. எந்த பாவியாய் இருந்தாலும் தள்ள மாட்டார். துரோகம் செய்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் ரட்சிப்பார். வருகிறீர்களா? ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பேசி சொன்ன இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இன்றைக்கு இரக்கத்தை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிறீங்களா? உங்களுக்கும் பரதீசிலே பரலோகத்தில் ஒரு இடத்தை கர்த்தர் வைப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உலகம் எங்கிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபை மக்களும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை எனக்கும் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும். நான் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், புரிந்து செய்த பாவம், புரியாமல் செய்த பாவம், நான் செய்த துணிகரமான பாவங்கள், பாவம் என்று தெரிந்தும் கூட நான் துணிகரமாய் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வருகையில என்னையும் நினைத்துக் கொள்ளும், என்னையும் நினைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நமது கிராஸ் டிவி நேயர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணத்தை தியானிக்கிற இந்த நாளில் கூட
நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நினைத்து தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நல்லவர் 3வது வார்த்தையை ஸ்தோத்திரம் கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். 3வது வார்த்தை ஸ்தோத்திரம், ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஏற்கனவே 2 வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். 3வது வார்த்தையை நாம் கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கலாம். சில நிமிடங்கள் இந்த வார்த்தையோட முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் பேசினதான மகிமையான வார்த்தை. அமேன், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில 3 விதமான காரியத்தை உங்களோடு கூட நம்முடைய தியானத்திற்காக நாம் அறிந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை இந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அன்பு தேவன் தன் அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். 2வது பாருங்க, தன்மேல் அன்பு வைத்த தாயை கைவிடவில்லை, அவங்களை பராமரிப்பதற்கு தவறவும் இல்லை, சீசன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, கனம் பண்ணவும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மறக்கவில்லை, கனம் பண்ணுகிற தேவனாகவே இருந்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தனது அன்பை விளங்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையான கர்த்தர் பிள்ளை, இவ்வளவாய் தமது அன்பை விளங்கப்பன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். தேவ அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை அன்புக்காக சொல்லுகிறேன். ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதான மாணவிகளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் உங்க ஆசிரியர் வைத்தார்களாம். அதில் பாஸ் பண்ணுற ஸ்தோத்திரம் பிள்ளைகள், எந்த பிள்ளை பாஸ் பண்ணுதோ அதில் அதிகமான மார்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஸ்தோத்திரம் 1 ஜோடி செப்பல் நான் கொடுக்கிறேன், புதிதாக வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு பரிசை அறிவித்தார்களாம். எல்லா மாணவர்கள் எழுதினார்கள். எல்லாருமே நல்ல மார்க் வாங்கினாங்களாம். டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஃப்ரெண்டு ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிடித்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் விருப்பப்பட்டா அவங்க பிள்ளைகள் பேரை எழுதி போடுங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும் என்றான. எல்லா பிள்ளைகளும் எழுதி போட்டாங்க. விருப்பமான பிள்ளைகள் எழுதி போடுங்க. ஸ்தோத்திரம். டீச்சர் அதை எடுத்து எல்லா பிள்ளைகளுடைய அந்த எழுதி போட்ட சீட் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் ஒரே ஒரு பிள்ளையுடைய பெயரை எழுதியிருந்தாங்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம். மாணவர்கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் ஒரே பேர் எழுதி போட்டிருக்கீங்களே. ஸ்தோத்திரம். பிள்ளைங்களாம் சொன்னாங்களாம், டீச்சர் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை, எனவே ஸ்தோத்திரம் நாங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு தான் ரொம்ப பழைய கமெண்ட் ஷூ அவள் போட்டிருக்கிறா, எனவே கொடுக்குற கிஃப்ட் அவளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி எல்லா மாணவர்களும் தங்கள் அன்பை அந்த பிள்ளைக்கு வெளிப்படுத்தினார்களாம். பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தனது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையின் மரணமே இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை குடும்பத்தில் வெளிப்படுத்த வேண்டும், நண்பர்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருள் அன்பாயிருங்கள். ஸ்தோத்திரம். அன்பு தனிந்து போகும் காலத்தில் வந்திருக்கிறோம். இதை பார்க்கிற பிள்ளைகளே, அன்புள்ள கர்த்தர் பிள்ளைகளாயிருங்கள். அன்பாயிருந்தால் என் சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரே. அன்பு பெருகுவதாக,
கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அன்பு சகலத்தையும் தாங்குமாம், சகலத்தையும் சகிக்குமாம், சகலத்தையும் நம்புமாம். ஆமென். அன்புள்ளவர்களாய் இந்த பூமியில இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்க நம்ம அர்ப்பணிப்போமா? இரண்டாவது, தன்னை நேசித்ததான தாயை பராமரிக்க மறக்கவில்லை, கைவிட்டு போக விருப்பப்படல. இயேசு மரிக்கிறார், மரிக்கிறதுக்கு முன்பாக தாயை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அன்பா இருந்த சீசன் கரத்துல அர்ப்பணிக்கிறார். என் தாயை நீ உன் தாயாய் பராமரித்துக்கொள். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம் ஆமென். அவர் தான் போறாரு, எப்படியோ தாய் இருப்பாங்கன்னு அவருக்கு என்ன வரல, தன் தாயை ஆமென் சீசன்ட்ட ஒப்பு கொடுத்து நீ பராமரிக்க வேண்டும், நீ ஸ்தோத்திரம் கைவிடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து அவன் பெரியவள் ஆகணும்னு சில நேரங்களில் சொந்த தாய் தகப்பனை பராமரிக்க மறந்து விடுகிறார்கள். ஏன் என்னை பெற்றா என்று கேள்வி கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தகப்பனை அமேன் நேசிக்காத சில பிள்ளைகளும் பூமியில் இருக்கிறார், நேசிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அருமையான தாயின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், தாமஸ் ஆல்வா எடிசன். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த அருமையான மனிதன் ஆமென் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஒரு கடிதம் கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்தாராம். கொடுத்த போது அந்த அம்மா அதை அமேன் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார்களாம். அதை பார்த்த எடிசன், அம்மா ஏன் அழுறீங்க? அந்த லெட்டரில் இப்படி போட்டிருக்கு, மகனே நீ ரொம்ப அறிவில் சிறந்த மகன், எனவே உன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை என்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எனவே நீ வீட்டில் வச்சே படிப்பா, அம்மா உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன், நீ சிறந்த அறிவாளி என்று சொல்லி அம்மா அவரை தேர்ச்சி வீட்டிலேயே அவருக்கு பாடம் நடத்தினார்கள். நாட்கள் கடந்தது, வருஷம் கடந்தது. அம்மையின் அம்மா தவறி விட்டார்கள். ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் முடித்து விட்டு அம்மை எடிசன் அவர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பழைய பொருளெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸ்கூல்ல கொடுக்கப்பட்ட லெட்டர் அவங்க பார்த்தாங்களாம். லெட்டரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் திறந்து பார்த்தா அதை படிச்சு பார்க்கும்போது அமேன் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்ணீர் விட்டு அழுதாராம். அதில் போடப்பட்டிருந்தது, உங்கள் மகன் ஸ்தோத்திரம் அமேன் மூல அறிவில் அமேன் பாதிக்கப்பட்டிருக்கான், அறிவில்லாத பையனாக இருக்கிறான், எதையுமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான், பல முறை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, எனவே உங்கள் பையனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க விரும்பவில்லை, நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு கற்றுக் கொடுங்கள் என்று அந்த லெட்டரில் தன் மகனை குறித்து இப்படி போடப்பட்டது அந்த காரியத்தை அவர் படித்தார். அப்போ தான் அவருடைய அம்மாவுடைய அன்பை எண்ணினார். ஐயோ, எங்கள் அம்மா இதெல்லாம் மறைத்து ஸ்தோத்திரம் நீ பெரிய அறிவாளி என்று உன்னதமான காரியத்தை சொன்னார்களே. அம்மாவுடைய பெரிய வார்த்தை உலகத்தில் அநேக ஆராய்ச்சியாளராய் அநேக காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு அவரை அமேன் ஸ்தோத்திரம் பயன்பட வைத்தது. பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய இருதயம் அப்படிதான் இருக்குது. அமேன் ஸ்தோத்திரம், உன் தாயை போல தேற்றுகிற நம்முடைய தகப்பன். இதை பார்க்கிற என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே, உங்கள் தாயை உங்கள் தகப்பனை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அமேன் மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் பராமரியுங்கள். உங்கள் தாய் தகப்பனுடைய அன்பு உங்களுக்கு வேணும், நீங்க அவருக்கு அதிகமான அன்பு செலுத்துங்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நீங்களும் அம்மாவை அதிகமாக நேசிங்க, அப்பாவை அதிகமாக நேசிங்க. அவங்க கொடுக்கிறதான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அதிகமாக செய்யுங்கள். ஆண்டவருக்கு நல்லவர், அவளுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை செய்யாதிருங்கள். மூன்றாவது, இந்த வேத பகுதி சுட்டி காட்டுகிற மூணாவது காரியம், தேவன் கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் 1 சாமுவேல்ல, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவர் அமேன் ஸ்தோத்திரம் கனம் பண்ண மறக்கவே இல்லை. ஸ்தோத்திரம், தாயையும் தகப்பனையும் அவர் கனம் பண்ணினார். ஸ்தோத்திரம், தான் செய்ததான ஊழியத்தின் பாதையை ஆண்டவர் கனம் பண்ணினார். பிதாவை மகிமையோடு கனம் பண்ணினார். இன்னைக்கு கனம் இல்லாத கனம் குறைந்து வருகிறது. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் யாட்டாடு ஒரு பொருளை நம்ம நன்மை செய்வோம்னு சொன்னா எத்தனை பேர் நன்றி உள்ளவரா தேங்க்ஸ் சொல்றாங்க பாருங்க. இல்லை, அவங்க பாட்டில் ஸ்ரீஹரித்தில் உள்ளவர்களுக்கு அநேகர் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே நம்ம பெரியவர்களை அமேன் சிறு பிள்ளைகளே கனம் பண்ணுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். அமேன் வாலிபர்களே முதியோரை கனம் பண்ணுங்கள். சபையின் விசுவாசிகளே உங்கள் போதக பிதாக்களை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே உங்கள் எஜமானை கனம் பண்ணுங்கள். நம்ம ஊழிய ஸ்தாபனத்துள்ள அன்பு பிள்ளைகளே உங்கள் மேல் இருக்கிறதான ஊழிய தலைவர்களை அமேன் கனம் பண்ணுங்கள். அமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு அமேன் அதிகமாய் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
ஸ்தோத்திரம். அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ கனமனதுல அவன் முன்மாதிரியாய் நாம் முந்திக்கொள்வோம் பிள்ளைகளே. இந்த அருமையான மூன்றாவது வார்த்தை நமக்கு சொல்லுகிற 3 காரியம். அவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராயிருந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் அன்பு வைத்த ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். நீங்க அன்பு வச்சீங்கன்னா அவங்களை ஒரு நாள் அவர் கைவிடுவதே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற 3வது காரியம், கனமண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் கனமண்ணுங்கள். கனவீனப்படுத்த வேண்டாம். யாரையும் கேவலமாகவோ வீணான வார்த்தைகளோ சொல்லி ஏதோ ஒன்று அவங்களை வேதனைப்படுத்த வேண்டாம். நம்முடைய மரியாதையை, கனத்தை செலுத்துவோம். நிச்சயமாகவே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை தியானிக்கிற இந்த புனித வெள்ளியில இந்த 3 காரியத்தை மனதில் வைத்து நாம் தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை வளருவோம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளாய் இது இருக்கும். ஜெபிக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் நான் அன்பில் வளரட்டும், இன்னும் கனமண்டலத்தில் வளரட்டும், இன்னும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறதுல நான் வளரட்டும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பு பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த புனித வெள்ளி இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலும் அப்பா எங்களுடைய கிராஸ் டிவியில் இந்த 3வது வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பில் வளரணும்ப்பா. இன்னும் ஆண்டவர் நேசிக்கிற நேசத்தில் நாங்கள் அதிகமாய் வளரணும்ப்பா. அநேகரை கனம் என்ற அளவுக்கு ஆண்டவரே ஒருவரையாவது கனவீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே நாங்கள் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணி எல்லாரையுமே கனம் பண்ண எங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த புனித வெள்ளி ஆண்டவரே இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்க எனக்கு தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் தியானித்த அந்த வார்த்தை ஆண்டவரை கேட்ட அருமையான பிள்ளைகளுக்கு 30, 60, 100 அந்த வார்த்தை பலன் கொடுப்பதாக அடிமை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4வது வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 46ஆம் வசனம், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம். இதே வசனம் மார்க் 15ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கைவிடப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனம் கற்பிக்கிறது. ஏற்கனவே இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகத்திலே 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. இந்த வசனத்தை தியானிக்க அப்படியே இந்த வசனங்கள் வார்த்தைகள் ஆண்டவருடைய வாயிலிருந்து வெளிவருவதாக நாம் காண்கிறோம். சிலுவையில் தொங்கும் பொழுதே சீரேசுநாதர் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய வசன தியானம் எப்படி இருக்கிறது? வேதத்தை கடைசியாக எப்பொழுது நீங்கள் வாசித்தீர்கள்? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும் அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். எது எதை விட்டு இந்நாட்களிலே உங்களை விலக்கி கொண்டிருக்கிறது? வேதம் நம்முடைய வாழ்க்கையில் மூச்சாக இருக்க வேண்டும். வேத வசனம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது பால், அது தேன் என்று சொல்லி வேதம் பல இடங்களிலே வேதத்தை குறித்து விளக்குகிறது. வேதவசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியிலேயே அவர் பிறந்த நாட்களிலே 12வது வயதிலே கூட அவர் ஆலயத்தில் கைவிடப்பட்டார். பெற்றோர் அங்கே இருந்தது கூட தெரியாமல் ஏறக்குறைய 3 நாள் கழித்து 3வது நாளிலே போய் தேடி கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதிருந்தார்கள் என்று சொல்லி யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சொந்த ஊரிலே தீர்க்கதரிசிக்கு மதிப்பில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ள பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஒருவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருந்தார். ஏறக்குறைய எல்லாராலும் கைவிடப்பட்ட கர்த்தர் கடைசியிலே பிதாவாலும் கைவிடப்படக்கூடிய அளவிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ட்ரெயினில் 2 பேர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பம்பாயில். ஒருவர் தமிழர், இன்னொருத்தர் மராத்தியர். 2 பேரும் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஜன்னல் ஓரத்தில் இருந்து கொண்டு அவருடைய பெட்டிகளை, பிரீஃப் கேசஸ், அவற்றை அவர்கள் மேலே தட்டில் வைத்திருக்கிறார்கள். வேகமாக போய்கொண்டிருக்கிறது ரயில் வண்டி. அவர்கள் மும்முரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ட்ரெயின் ஒரு சடன் பிரேக் போட்ட உடனே அந்த பெட்டிகள் அவர்கள் தலையிலே விழுகின்றன. தமிழர் சொல்லுகிறார்,
கத்துகிறார், அம்மா என்று கத்துகிறார். இதுவரை ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தவர் ஆங்கில மொழி மறந்து தமிழ் மொழியிலே, தாய்மொழியிலே அம்மா என்று கத்துவதாக பார்க்கிறோம். அடுத்த பெட்டி அடுத்தவர் மேல் விழுகிறது, மராத்தியர் மேல் விழுகிறது. அவர் ஆயி என்று கத்துகிறார் மராத்திய மொழியிலே. ஆங்கில மொழி மறந்து அவருடைய சொந்த மொழியிலே அவர் கத்துவதாக நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுவரை முதல் 3 வசனங்களை எபிரேய மொழியிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே, இந்த பெரிய பாரம் தம்மில் சுமத்தப்பட்ட பொழுது எபிரேய மொழி மறந்து அரமேய மொழியிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி கத்துகிறார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுள் எப்படி கடவுளை கைவிடக்கூடும்? இயேசுவானவர் தெய்வம் என்றால் எப்படி தெய்வம் தெய்வத்தை கைவிடக்கூடும்? இது குழப்பமான ஒரு கேள்வி, அநேகருடைய கேள்வி. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதாகவும் நாம் பார்க்கிறோம். ஏன் என்னை கைவிட்டீர்? அதற்கு பிதா கொடுத்த பதில் என்ன? பதிலே இல்லை. விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை. We are not living by explanations, we are living by faith. விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை. எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு வாழ வேண்டும், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன விளக்கம்? பாவத்தை குறித்த சரியான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். பாவத்தின் விளக்கம், பாவத்தின் விளைவு, பாவத்தின் விமோசனம், இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டால், அறிந்திருந்தால் இந்த வசனத்தை பற்றிய விளக்கம் நமக்கு தெரிந்திருக்கும். பாவத்தை குறித்த விளக்கம் என்ன? பல விளக்கங்கள், பல வசனங்கள். தீய நோக்கம் பாவமே, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவமே, அநீதி எல்லாம் பாவம்தான். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இப்படி பல வசனங்களை விளக்கங்களை வேதத்தில் பார்க்க, பாவம் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே பாவிகள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அது எப்படி உருவாகிறதாம்? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அப்பாவியாக பிறக்கவில்லை, பாவியாக பிறக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே பாவிகள். பாவத்தன்மையோடு இந்த உலகத்தில் நாம் உதித்ததினாலே அந்த பாவத்தன்மை கிரியைகளிலே நாம் பாவங்கள் செய்ய நம்மை தூண்டுகிறது. ஆக பிறவியிலும் நாம் பாவிகள், கிரியையிலும் நாம் பாவிகள். இது பாவத்தை பற்றிய மொத்த விளக்கம். இரண்டாவது, பாவத்தின் விளைவுகள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், விளைவு பிரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக பிரிவினை, இரண்டாவதாக வேதனை. முள்ளும் குறுக்கும் முளைத்தது, பிரசவ வேதனை பெருகியது. ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான், காயின் தலைமறைவானான். நித்த அந்த குடும்பத்தில் யுத்தம், வேதனை. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே. ஆக பாவத்தினாலே என்னென்ன விளைவுகள்? முதலாவதாக பிரிவினை, இரண்டாவதாக வேதனை, மூன்றாவதாக மரணம். நீ சாகாதபடிக்கு இந்த கனியை புசிக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். புசித்தார்கள், செத்து போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவ செய்கிற ஆத்மா சாகும், சாகவே சாகும் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பிரிவினை, வேதனை, மரணம் என்று சொல்லி விளைவுகளாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக விளக்கத்தை குறித்து பார்த்தோம், இரண்டாவதாக விளைவுகளை குறித்து பார்த்தோம், மூன்றாவதாக விமோசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சார்பிலே தாம் பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளமும் சென்றார். நம்முடைய பாவம் இயேசுவை பரலோகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து பெத்லகேமிலே போட்டது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இது கிறிஸ்துமஸ் செய்தி. குட் ஃப்ரைடே செய்தி என்ன? பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி என்ன?
பிதாவின் கையும் குமாரனுடைய கையும் சேர்ந்தே இருக்கும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படி இணைந்து காணப்படும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியானவர் இயேசுவானவர் அவர் மேலே என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம், உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்ட பொழுது பாவத்திற்கு பிரிக்கும் சக்தி உண்டே. நம்முடைய பாவம் இயேசுவை சிலுவையிலே பிதாவை விட்டு பிரித்ததினாலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுவதாக பார்க்கிறோம். கர்த்தர் ஏன் கைவிடப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய கையும் பிதாவின் கையும் இணைந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை நமக்காக கையளித்தார் என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் விமோசனம், நமக்காக பிரிக்கப்பட்டார், நமக்காக வேதனைப்பட்டார், நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்றார், நமக்குள்ளே நம்மோடு வாழத்தக்கதாக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இது சிலுவையின் செய்தி, இது சுவிசேஷத்தின் செய்தி, இது உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபையாக அருளப்பட்ட செய்தி என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது மட்டுமல்ல, மரித்தார். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்தார். எனவே நமக்கு விடுதலையாச்சே, நமக்கு ரட்சிப்பாச்சே. அப்ப என்ன செய்யணும்? கைவிடப்பட்ட கர்த்தரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கரம் கோர்க்க வேண்டும். நமக்கும் பிதாவுக்கு இடையே பாலமாக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பாதையாக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பாவமாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு நாம் கைகோர்க்க வேண்டும். இதுதான் இன்றைய நாளின் அடிப்படை செய்தி ஆகும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல இந்நாட்களிலே நாம் சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன். யோனாவை போல நான் உம்மை விட்டு விலகி ஓட மாட்டேன். பேதுருவை போல நான் உம்மை மறுதலித்து உம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கே கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறாரே தெய்வம். அந்த கரங்களோடு நாம் கரம் கோர்க்கவில்லை என்றால் ஒரு நாளிலே வையகத்தை நடுத்திருக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார். தமக்குரியவர்களை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமானவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் எடுத்து தம்மோடு அழைத்து பரமண்டலத்துக்கு ஏறும் பொழுது மனம் திரும்பாத பட்சத்திலே, ரட்சிக்கப்படாத பட்சத்திலே நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை, போய்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை எல்லாம் உற்று நோக்கி நீங்கள் கத்துவீர்கள். எப்படி கத்துவீர்கள்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீங்கள் கத்துவீர்கள், கதறுவீர்கள். அந்த நிலைமை வராதிருக்கத்தக்கதாக கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கரங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை கையளித்து வாழும் பொழுது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய இல்லத்திலும், நம்முடைய இல்லறத்திலும் பொங்கி வழியும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக கைவிடப்பட்ட கர்த்தாவே, உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை கையளிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு ஐக்கியம் கொள்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நீர் எங்களை தாங்கி வழி நடத்தி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து பரலோகத்தின் பங்காளியாக ஆக்கி ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்களை எழுதி கொண்டு உமக்கு மகிமையாக, உமக்கு மகிழ்ச்சியாக இன்று முதல் என்றும் நாங்கள் வாழ எங்களை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்கும் பொழுது குறிப்பாக அவர் சிலுவையிலே பாடுபடும் பொழுது கூறினதான 7 வார்த்தைகள் விசேஷப்படுத்தப்பட்டு அதை தியானிப்பது ஒரு மரபாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே வேதனை அனுபவித்து கொண்டு
சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர் சிலுவையிலே கிடந்து கொண்டு கடைசியாய் சொன்ன 7 வார்த்தைகளிலே 5வது வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன 5வது வார்த்தை நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் அந்த சிலுவையின் பாடுகளை, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு வேதனை அனுபவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாருக்கு அதிகமாக தாகம் எடுக்கும் என்றால், உஷ்ணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அதிகமான தாகம் எடுக்கிறது. நாவு வறண்டு போகிறது. சரீரத்தில் உள்ள எல்லா அந்த சரீரத்தில் இருக்கிற நீர்ச்சத்துக்கள் எல்லாமே வற்றி போகும்போது ஒரு மனிதனுக்கு அதிகமாக நாவு வறண்டு துக்கம் அனுபவிக்கிறான், தாகம் எடுக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்திலே 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லுகிற ஒரு முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திற்கு ஒரு பெயர் உண்டு. இது மேசியா சங்கீதம் என்று இதை சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே இருக்கக்கூடிய பல வசனங்கள் அல்லது அவர் பாடுபடும் போது அனுபவித்த பல வேதனைகளை குறித்து முன்கூட்டியே சொல்லப்பட்ட இந்த மேசியா சங்கீதம் 22லே இயேசுவின் பாடுகளை குறித்து பார்க்கிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை எல்லாமே இந்த சங்கீதத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். 15வது வசனம் சொல்லுகிறது, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. தாகத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. பேசுவதற்கு முடியாத அளவுக்கு அவர் தாகமாயிருந்தார் என்பதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இவ்வளவாக அந்த தாகம் எடுக்கிற விதத்தில் அவர் அவ்வளவு உஷ்ணத்தை அனுபவிக்க வேண்டிய காரியம் என்ன? நரகத்திலே கொடூரமான அக்கினி சூளையிலே அல்லது அக்கினி கடலிலே ஒரு மனிதன் பாவம் செய்து அவன் அதில் தண்டிக்கப்பட்டு விழுந்து போகிற அந்த மனிதனை அந்த நரக பாதாளத்திற்கு அவன் போகக்கூடாது என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபடும்போது அந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை அனுபவிக்கிறது போல ஒரு அனுபவத்தை இந்த சிலுவையிலே அவர் படுகிறார். இதை கவனிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நரகத்திலே போய் அங்கே அக்கினி கடலிலே வேதனைப்பட்டு சாகிற விதத்திலே ஆத்துமாவிலே பயங்கரமான நித்திய தீர்ப்பை அடையாதபடிக்கு இயேசு நமக்காக நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளும் விதத்தில் அவர் தாகமாயிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 69லே 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த சங்கீதமும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து சில வசனங்கள் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து தாகம் எடுத்த போது அவருக்கு கொடுக்கப்பட்டது கசந்த காடி. இயேசு அதை வாங்கவில்லை. ஏன் அதை வாங்காமல் போனார்? அவர் இந்த பூமியிலே வந்தது நமக்காக பாடுகளை சகிப்பதற்காக, பாடுகளை அனுபவிப்பதற்காக. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையிலே அழகாக வேதம் சொல்லுகிறது. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி, சோதிக்கப்பட்டு பாடுபடுவதற்காகவே வந்தார். எனவே இந்த கசந்த காடியை அவர் குடித்திருந்தால் அவர் அந்த வேதனையை அனுபவித்திருக்க முடியாது. எனவே அந்த வேதனையை அவர் அனுபவிக்கும் வண்ணமாக அவர் தாகமாயிருந்த போதும் கசந்த காடியை அவருக்கு கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கசப்பான அனுபவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் தாகமாக இருக்கிறார். அன்றைக்கு சிலுவையிலே அவர் பட்ட தாகம் இன்றைக்கு வரையிலும் அவருடைய தாகம் தீரவில்லை. இன்றைக்கு அவர் எதை குறித்து தாகமாக இருக்கிறார் என்றால், உங்களை குறித்து, உங்கள் மேலே, என் மேலே தாகமாக இருக்கிறார். அன்றைக்கு சமரிய ஸ்திரியை பார்த்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், சமரியா ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். அவள் அசுத்தமான பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சமரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ இயேசுவுக்கு ஒரு தாகம் இருந்தது. என்ன தாகம்? இவளுடைய ஆத்துமா அழிந்து போய்கொண்டிருக்கிறது, இவள் நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறாள். இவளை எப்படியாகிலும் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், இவளுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு தம்முடைய தாகத்தை அவளிடத்திலே காட்டுகிறதை பார்க்கும். அவளோ இந்த பூமிக்குரிய ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை கோரி இயேசுவுக்கு கொடுக்க நினைத்தாள். ஆனால் இயேசுவோ அந்த தாகத்தை குறித்தும், தான் கொடுக்க போகிற தண்ணீர் என்ன, எப்படிப்பட்ட தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்கிறதையும் குறித்து அவளுக்கு பேசி, அந்த பெண் இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சினாலே தொடப்பட்டு அவள் தன்னுடைய பாவ உணர்வடைந்து அவள் மனம் திரும்பி அந்த கிராமத்துக்கு போய் தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் அதை அறிவித்து அந்த கிராமத்தையே அவள் மூலமாய் அன்றைக்கு மறுவப்பட்டதை நம்ம வேதத்திலே படிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் தாகமாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இயேசுவண்டைக்கு வர வேண்டும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த சமரிய ஸ்திரியைப் போல நம்முடைய குற்றத்தை உணர்ந்து கர்த்தரண்டைக்கு வருவோம் என்றால் இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருப்போம். உங்களை குறித்து தேவன் மிகுந்த வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் எதிர்பார்ப்போடும் நீங்கள் அவர் அண்டைக்கு வர வேண்டும் என்று ஆவலாய் காத்திருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்கிற இந்த குட் ஃப்ரைடே நாளிலே, நீங்கள் தியானிக்கிற இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வருவீர்களா? உங்கள் மேல் தாகமாயிருந்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்தால் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் தாகப்பட்டது எதுக்காக தெரியுமா? நமக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பதற்காக. இன்னைக்கு உங்களுடைய தாகம் தீர்க்கும் வண்ணமாக நீங்கள் இயேசுவண்டைக்கு வந்தால் அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். 14வது வசனம் சொல்ல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கும்னு சொல்கிறாரு. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு தாகத்துக்கு தர விரும்புகிறார். அதை குடிக்கிற உங்களுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் பாய்ந்து ஓட போகிறது. அந்த நித்திய வாழ்வுக்காக இயேசுவண்டைக்கு வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே என் ஆண்டவராகிய தேவன் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து
ஆமேன். தாகத்துக்கு தா என்று சமரிய ஸ்திரியை பார்த்து கேட்ட தேவன். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படியாக தாகமாயிருக்கிறேன் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்கள் மேல் கொண்டிருக்கிற உம்முடைய தாகத்திற்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்களாய் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த பாக்கியம் என்று எண்ணுகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் 6வது வார்த்தையாக சிலுவையிலே அவர் நமக்கு மொழிந்த வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் வந்து அந்த 3 வருஷம் தன்னுடைய உன்னதமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற பிதாவானவர் இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில வந்த அந்த 3 வருஷமும் அவர் நன்மை செய்கிறவராய், அநேக அற்புதம் செய்கிற தேவனாய் இந்த பூமியில காணப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக பிசாசுகளை துரத்தினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், அவர் பிதா எதற்கு அனுப்பினாரோ அனுப்பினதை அவர் செய்து முடித்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவ பிள்ளைகளே, பிதா என்ன நினைத்து தன் குமாரனது பூமிக்கு அனுப்பினாரோ அனுப்பின சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கு 12 அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவீங்கள் என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே 70 பேரை தெரிந்து கொண்டார். 2 பேராக நீங்கள் புறப்பட்டு உலகத்துக்குள் போங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே 120 பேரை தெரிந்து கொண்டார். நீங்கள் சபைக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அநேக ஆத்துமாக்களுக்கு நற்காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் அநேக சீஷர்களை உருவாக்கி அனுப்பினதை நம் வேதத்திலே வாசிக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த தபசு நாட்களிலே உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழுகிற காலங்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் செய்து முடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அநேக மனிதர்கள் நினைத்து கொள்வார்கள் என்னவென்றால், என் குடும்ப காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும், என் பிள்ளைகளுடைய காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும், என்னுடைய தொழிலை நான் செஞ்சு முடிச்சிடணும், ஒருவேளை 3 தலைமுறைக்கு நான் சேர்த்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் உலக காரியத்தை முடிப்பதிலே, உலக காரியத்தில் செய்து முடிப்பதிலே இன்னைக்கு அநேக மனிதர்கள் குறிக்கோளாக இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே ஏன் அந்த 7 வார்த்தைகளை நமக்கு அது வெளிப்படுத்தினார் என்றால், அந்த 7 வார்த்தையின்படி நாம் செய்து முடிப்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திவிட்டு அவர் விண்ணுலகத்துக்கு கடந்து போனார். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் என்னோடு கூட திருப்புகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின அந்த காலங்களிலே அங்கு விதவைகளை விசாரிப்பதற்கு, அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அது தெரிந்து கொண்டதுடைய நோக்கம், இவர்களுடைய வாழ்க்கையில தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொண்ட இந்த ஸ்தேவானை குறித்து வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவ பிள்ளைகளே, ஏதோ சாதாரணமான ஒரு வேலைக்கு அழைக்கப்பட்டவர் தான், ஏதோ விதவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க அழைக்கப்பட்டவர் தான். ஆனால் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நீங்க வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய்
ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, பிரதர் நாங்கள் எங்கள் லைஃப் இப்படிதான் பிரதர், எங்கள் குடும்பம் இப்படிதான் பிரதர், ஒருவேளை எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் சொல்லி நம் குறுகின வட்டத்துக்குள் நாமே ஒரு காரியத்தை நாம் நிர்ணயித்துக் கொள்ளுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, அங்கு ஸ்தேவான் அழைக்கப்பட்டவர், அவர் வேற ஒன்று காரியத்திற்கல்ல, விதவைகளை விசாரிப்பதற்கும் பந்தி விசாரிப்பதற்கும் அழைக்கப்பட்ட ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஸ்தேவான் பலத்த அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். காரணம், என்னை அழைத்த தேவனுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும், என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும், என்னை முன்குறித்த தேவனுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும். காரணம், நான் அவர் சொன்னதை செய்து முடித்தால்தான் நானும் அவரோடு கூட ஒரு நாள் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியும் என்கிற ஒரு பாக்கியத்தோடு வைராக்கியத்தோடு அவர் பலத்த அற்புதங்களை தேசம் முழுவதும் செய்ய ஆரம்பித்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தேவானை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற பாத்திரமாய் இந்த ஸ்தேவானை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். தெய்வ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்காக ஏதாவது நாம் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தாகம் நமக்கு தேவை. இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளே, நீங்க அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அநேக ஜனங்களுக்கு செபித்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அநேகரை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளைகளை, ஏதோ ஆண்டவர் 7 வார்த்தைகளை சொல்லிவிட்டார் என்றல்ல, அதை செய்து முடிப்பதற்காக தான் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வெளிப்படுத்தி கடத்தி போனார். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்கள். 55ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால் தெரியும். வேதத்தை வாசிக்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்த்து இயேசு நிற்கிறதையும் அவர் கண்டார். தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லின காரியத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தின் டார்கெட், ஊழியத்தினுடைய நிறைவுகளை இந்த ஸ்தேவான் செய்து முடித்தார். ஐயா, அநேக அற்புதங்களை செய்த ஸ்தேவான், அநேக ஊழியத்தை நிறைவேற்றி அநேக பிசாசுகளை விரட்டின ஸ்தேவான், அற்புதங்களை செய்த ஸ்தேவான், சுவிசேஷத்தை அறிவித்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே இறுதிக்கட்ட காலத்திலே இந்த ஸ்தேவானுக்கு நெருக்கங்கள் வந்தது. சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தமாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கூட இந்த ஸ்தேவான் இறுதிக்கட்ட நாட்களிலே தன் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பதற்கு, தேவன் கொடுத்த பொறுப்பை ஜெயத்தோடு முடிப்பதற்கு, என்னை அழைத்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் ஓடி முடிப்பதை நான் நிறைவேற்றுவதற்கு இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஸ்தேவான் இறுதி காலகட்டத்தில் அந்த நெருக்கங்கள் வரும்பொழுது, அவருடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கும் பொழுது ஸ்தேவான் ஆவியில் நிறைந்தவராய் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தேவானுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துக்கு முன்பதாக எழுந்து நின்றார். காரணம், நான் சொன்னதை செய்து முடித்தவன், நான் சொன்ன ஓட்டத்தை ஓடி முடித்தவர், நான் சொன்னதை நிறைவேற்றி முடித்த இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில இறுதியாக இந்த ஸ்தேவானை கல்லறிய ஒப்பு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அதே 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 59 வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நான் முடித்துட்ட ஆண்டவரை, எனக்கு வச்சிருக்கிற வேலையை நான் முடிச்சுட்ட ஆண்டவரை, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற வேலையை நான் முடிச்சுட்ட ஆண்டவரை, என் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்து விட்டேன் என்று ஸ்தேவான் தேவ சமூகத்தில் உள்ளங்கால் படிக்கிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தது இந்த வேதத்திலே வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை வைத்திருக்கிறார். நீங்க செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒருவேளை நான் என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஜனத்திற்காக, என்னுடைய இனஜன பந்துகளுக்காக குறுகின வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் சிலுவையிலே 6வதாக சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது. பிதாவே, நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன்ப்பா, இந்த பூமிக்கு எதுக்கு அனுப்பினீங்களோ அதை நிறைவேற்றி முடித்து விட்டேன். ஆண்டவரே, நீங்க பிதாவே நீங்க சொன்னதை போல உமக்காக சீஷர்களை உருவாக்கி இருக்கிறேன். பிதாவே, நீங்க சொன்னதை போல அற்புதங்களை செய்து முடித்திருக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அவர் 3 வருஷம் தன்னுடைய வேலையை செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த 6வது வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், உங்களுக்கு முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிற. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கணும்,
அநேக உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க விடுதலையாக்கணும் தெய்வ பிள்ளைகளே. அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஸ்தேவான் சாதித்ததின் விளைவாக அன்னைக்கு ஸ்தேவான் இறுதியாக தன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, சொன்னதை செய்து முடிக்கும் பொழுது, சுவிசேஷத்தின் காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது, தன்னை அர்ப்பணித்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் எழுந்து நின்றார். காரணம், என் பிள்ளை நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கிறான், என் பிள்ளை சொன்னதை நிறைவேற்றிருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவருக்காக ஓட சாதிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 6வது வார்த்தையாக எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு உன்னதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அப்போஸ்தலர்களை அழைத்தீரப்பா, அவர்களும் செய்து முடித்தார்கள். ஆண்டவரே, ஸ்தேவானை அழைத்தீர், அவர்களும் செய்து முடித்தார்கள். பவுலும் அநேக வாலிபர்களை அழைத்து ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கும் பொழுதும் அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு வருகைக்கு முன்பதாக நாங்களும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களை மாற எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்பெடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நன்னாளிலே உலகமெல்லாம் குட் ஃப்ரைடே அல்லது நல்ல வெள்ளி என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் அருமையான ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக நேசிக்கவும், இன்னும் அதிகமாக அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் இந்த 7வது வார்த்தையை நாம் தேவ சமூகத்திலே தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கவனித்து கொண்டிருக்கின்ற, இந்த நாளிலே இந்த ஆராதனையை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அருமையான கிராஸ் டிவியின் சார்பாகவும் HLIPC சபைகளின் சார்பாகவும் இந்த நாளில் உங்களை வாழ்த்துவதில் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதின் நோக்கம், அந்த வேலைகள் பிதாவானவர் இயேசுவிடத்தில் ஒப்படைத்து இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்படைத்த எல்லா பணிகளையும் இயேசு நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அவருடைய 46ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு இந்த மனு குலத்துக்காக பிதாவானவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் ஒப்புவித்து அவர்களை அனுப்பினாரோ, பிதாவாகிய தேவன் அனுப்பின தேவ சித்தத்தை, நோக்கத்தை, திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், ஆண்டவர் நமக்காக, மனு மக்களுக்காக, உலகத்துக்காக, ஒவ்வொரு இந்த பூமியின் குடிகளுக்காக ஏற்கனவே பிறந்து வாழ்ந்து மரித்து இன்னும் பிறக்கப் போகிற இயேசு கிறிஸ்துடைய வருகை மட்டும் இந்த உலகத்திலே பிறந்து வளரப்போகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இயேசு செய்ய வேண்டிய வேலைகளை, பிதா ஒப்படைத்தவைகளை ஆண்டவர் செய்து முடித்தார். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்ற பலியாக
இந்த உலகத்திலே நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு அருமையான பழுதற்ற பலியாக, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க சூழ்ந்திருந்தவர்கள் அவரை ஒரு குற்றத்தையும் காணோம், ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லும் அளவு அவர் பரிசுத்தர். 15 மில்லியன் நிமிடங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு நிமிடம் கூட அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகவே அவர் ஒரு பழுதற்ற ஒரு பரிசுத்தமான பலியாக நமக்காக ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆகவே அந்த பழுதற்ற பலியாக இயேசு நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இது பிதாவுடைய சித்தம். நமக்காக இயேசு ஒரு பழுதற்ற பலியாக அடிக்கப்பட வேண்டும் என்பதையே இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் செய்து முடித்த முதல் வேலை நமக்காக பழுதற்ற பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து பலியாக முடித்தார். இரண்டாவதாக சுகந்த வாசனையான காணிக்கையாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆம், அதையும் ஆண்டவர் இயேசு அருமையான எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் பிதாவாகிய தேவன் நமக்காக செய்ய இயேசுவை அனுப்பினார். இயேசு அதை செய்து முடித்தார். மூன்றாவதாக அங்கே குற்ற நிவாரண பலியாக அங்கே பார்க்கிறோம். அருமையான வார்த்தை ஏசாயா 53:10 உலகத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக இயேசு ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாயிருந்தது. அதை இயேசு நிறைவேற்றி அவரை தன்னை ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்மை ஒரு ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அங்கே ரோமர் 12:1 அவருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவரை நாம் பிரியப்படுத்தினால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நானும் நீங்களும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுடையதான அருமையான 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நமக்காக பழுதற்ற பலியாக, சுகந்த வாசனையாக, குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் குமாரனை ஒப்பு கொடுக்க சித்தமாகி அனுப்பி வைத்தாரே, அவைகளை இயேசு நிறைவேற்றி முடித்தார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து கடைசியாக அவர் நிறைவேற்றி முடித்த அந்த மகத்துவத்தை பிதாவிடத்திலே ஒப்படைக்கிறார். ஆம், இந்த காலை வேளையே, இந்த நாளிலே தேவனை தேடுகின்ற நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக நீர் ஆண்டவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை போல நானும் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். ஆகவே இயேசு நமக்காக இந்த காரியங்களை செய்து முடித்தது எதற்காக?
நானும் நீங்களும் இந்த பூமியிலே ஆண்டவரை போல மாறுவதற்காக, மறுரூபம் அடைவதற்காக, இயேசு இருக்கின்ற இடத்தில் நாமும் இருப்பதற்காக இயேசு தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து ஆவியை பிதாவிடத்தில் ஒப்படைத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து இயேசுவை போல மாறுவோம். அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்காக சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை உண்டு பண்ணி முடித்து பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்படைத்தவர். அவர் மீண்டும் மகிமையுள்ள மணவாட்டியாக, மகிமையுள்ள சபையாக மறுரூபப்படுத்தி அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்க வைப்பதற்காக தம் ஆவியை ஒப்படைத்தவர் மீண்டும் நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நோக்கம் நாம் அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க, அவருக்கு ஆராதனை செய்ய, அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்குவதற்காக. ஆகவே இந்த அருமையான சிலுவை தியான நாளிலே இயேசுவை என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனை செய்து உம்முடைய மகிமையிலே நான் காணப்பட என்னை மறுரூபப்படுத்தும் அப்பா, என்னை மகிமைப்படுத்தும் அப்பா. நீர் எப்படி உம்முடைய வேலையை, தேவ சித்தத்தை முடித்து பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தம்? சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவைகளை பிதாவிடத்தில் ஒப்படைத்தார். நாமும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவர் வரும் பொழுது மறுரூபமாகத்தக்கதாக நம்மையும் ஒப்படைப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, உம்முடைய கரங்களில் எங்களையும் ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஆராதனை செய்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக மனுஷர்களைப் போல, மாம்சத்துக்குரியவர்களைப் போல வாழாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறிந்து, ஆண்டவரே, எங்கள் மனம் புதிதாகுதல் மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் நோக்கம், நீ சிலுவையிலே மரித்தது நோக்கம் எங்களை மறுரூபப்படுத்துவதற்காக, உம்மை போல எங்களை மாற்றுவதற்காக. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றுவீராக, உம்மை போல மாற்றுவீராக. எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வைத்தெழுந்து பரத்திற்கு சென்று எங்களுக்காக இன்றும் உயிரோடு இருக்கிறவர் மீண்டும் எங்களை மறுரூபப்படுத்தி உமோடு அழைத்து செல்ல வரப்போகிறீரப்பா. ஆமாண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவ நிறைவான பலனை தருவாராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் பலப்படுத்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட ஆண்டு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.